இப்போ நாம் இந்த டுட்டோரியலில் வேர்ட்ப்ரெஸ் யூசர் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஆல் யூசரில் வந்துருங்க. ஒரே ஒரு யூசர் தான் வந்து டிஸ்பிளேல இருக்காங்க. அந்த யூசர் தான் வந்து அட்மின், சைட்டை மெயின்டைன் பண்ணுற சூப்பர் அட்மின். இப்போ இதில் வந்துட்டு மற்ற யூசரை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். அதை எப்படிங்கிறத இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். நார்மலாக வந்து நம்ம வெப்சைட்டோட ஃப்ரண்ட் அண்ட் வியூக்கு போகலாம். சைட்டோட யூஆர்எல்லை டைப் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் வியூ வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு தீமுக்குள்ளே போகிறோம். இங்கே வந்து கமாண்ட் கொடுக்குறதுக்கு இந்த பாக்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான எந்த ஆப்ஷனுமே இல்லை. டைரெக்டாக வந்துட்டு அவங்களோட நேமு, இமெயில் ஐடி, வெப்சைட் நேம் கொடுத்துட்டு கமாண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ யூசரை வந்து ரிஜிஸ்டர் பண்ண வைக்கணும். ரிஜிஸ்டர் யூசர் மட்டும்தான் கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஜிஸ்டரை ஆக்டிவேட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். செட்டிங்ஸில் ஜெனரல், இங்கே வந்து மெம்பர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிக் பண்ணாமல் இருக்கும். எனி ஒன் கேன் ரிஜிஸ்டர், யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் மெம்பர்ஷிப்பில். அப்போ மெம்பர்ஷிப்பை டிக் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற மெம்பர்ஷிப்பு என்ன ரோலில் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டர், எடிட்டர், ஆத்தர், கான்ஸ்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி ரோலில் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபரில் வச்சிடலாம். சப்ஸ்கிரைபர் வந்து அவரோட ப்ரொஃபைலை மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். சைட்டில் ஒரு எந்த சேஞ்சஸோ இல்லை எந்த ஒரு போஸ்ட்டோ அவரால் பண்ண முடியாது. எதுக்காக சப்ஸ்கிரைபர் வைக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரோல் கொடுத்துட்டு அவங்க யூசர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு நம்ம ரோலை சேஞ்ச் பண்ணலாம். எடுத்த உடனே வந்து நம்ம மற்ற ரோல்லாம் கொடுத்துடக்கூடாது. ஸோ சப்ஸ்கிரைப் ரோல் இப்போ கொடுத்துருங்க. எனி ஒன் கேன் ரிஜிஸ்டர் டிக் பண்ணியாச்சு. இப்போ சேவ் கொடுப்போம். அடுத்து சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. எனி ஒன் கேன் ரெஜிஸ்டர் கொடுத்தோம். அப்படி இருந்தும் நமக்கு ரெஜிஸ்டர் வரல. ஏன் வரலன்னா பார்த்தோம்னா கமாண்டு டைரெக்டாக அப்படியே ஓப்பன் கமாண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்ம வந்து டிஸ்கஷனில் யூசர் மஸ்ட் பி ரிஜிஸ்டர்டு ஆன் தி அண்ட் லாக்டு இன் தி கமாண்ட் பண்ணுறப்போ யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்குது. இங்கே டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்தோம்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் சைட்டோட ஃப்ரண்ட் அண்ட் வியூவை. உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ வந்து நான் ஒரு நியூ யூசர், நான் லாகின் பண்ணணும் கிளிக் பண்ணுறேன். எனக்கு லாகின் யூசர் ஐடியா பாஸ்வேர்டாக கிடையாது. ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ நேம் கொடுக்குறேன், மெயில் ஐடி, ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன மெயில் ஐடியோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து இந்த யூசர் நேமோட கன்ஃபர்மேஷன் லிங்க் அனுப்பியிருக்கு. அப்போ அந்த மெயில் ஐடியை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கன்ஃபர்மேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணால் தான் வந்துட்டு எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் போயிட்டு அந்த பாஸ்வேர்டு பற்றின டீட்டெயிலெலாம் வரும். நான் ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஆல் யூசரில் வந்து என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ப்ராசஸ் வந்து உள்ளே வந்திருக்கு. சப்ஸ்கிரைபரில் நீங்கள் எடிட் கொடுத்தீங்கன்னா இங்கே என்னோடய ப்ரொஃபைல் இருக்குது. நீங்கள் வந்து யூசரோட பாஸ்வேர்டை வந்து நீங்களும் சேஞ்ச் பண்ண முடியும், அவங்களும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க சைடு வந்துட்டு அந்த யூசர் லாகின் பண்ணாங்கன்னா அவங்க சைடு ப்ரொஃபைல் பேஜ் மட்டும் வரும். அதில் அவங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த யூசருக்கு வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணி விட்டுடலாம். அடுத்து அவங்களோட ரோல் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரோலை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் மாற்றிக்க முடியும். அவங்க வந்து சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டோம்னா அவங்க யூசர் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப சப்ஸ்கிரைபில் தான் உள்ளே வருவாங்க அப்படின்னு. இப்போ வந்து சப்ஸ்கிரைபில் வந்திருப்பாங்க. அவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நிறைய போஸ்டெல்லாம் போடணும் உங்கள் சைட்டில் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா நீங்கள் அதில் வந்துட்டு இந்த எடிட்டர், ஆத்தர், இந்த மாதிரி எந்த ரோ வேணுமோ அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட ரோல் வந்து கிரியேட் ஆகி சேஞ்ச் ஆகிரும். இப்போ வந்துட்டு
நான் வந்து இங்கே பாஸ்வேர்டு கொடுத்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் கொடுத்துருக்க பாஸ்வேர்டு தான் வந்துட்டு அவங்களோட பாஸ்வேர்டு. இது வந்து அவங்களுக்கு இப்போ அப்டேட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து மெயிலில் போயிட்டு அந்த கன்ஃபர்மேஷன் லிங்க்கை நான் கிளிக் பண்ணலை. அப்படி இருந்தாலும் ஒரு பாஸ்வேர்டு போகிறப்ப ஓப்பன் ஆகிடுச்சு. என்னென்னா அந்த பாஸ்வேர்டு வந்து அட்மின் வந்து இங்கே ஜென்ரேட் பண்ணியிருந்தனால, அட்மின் ஜென்ரேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கொடுத்ததுனால அதை வந்து யூஸ் பண்ணவும் இங்கே வந்து பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜென்ரேட் ஆகி ஒரு யூஸரோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ப்ரொஃபைலில் வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபைல் மட்டும் இருக்கும். வேர்ட்ப்ரெஸ்ஸில் எந்த ஒரு மெனுவும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கொடுக்கல. அதனால் எந்த ஒரு மெனுவும் இல்லாமல் இந்த ப்ரொஃபைல் மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ வந்து யூஸருக்கு வந்து நம்ம ரோல் மாற்றலாம். அங்கே என்னென்ன வியூ ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணுவோம். இப்போ எடிட்டர் ரோல் கொடுத்துருக்கேன். யூஸருக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா, யூஸருக்கு வந்து போஸ்ட்டு, மீடியா, பேஜஸ்ஸு, கமாண்ட், டூல்ஸ் இந்த ஆப்ஷன்லாம் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ வந்து யூஸர் வந்து போஸ்ட் போட முடியும், பேஜஸ் க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி சைட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரோல் நம்ம கொடுக்க கொடுக்க யூஸருக்கு வந்துட்டு அந்தந்த ஆப்ஷன் வந்து விசிபிள் ஆகும். இந்த யூஸர் ரோல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். அதாவது யூஸர் வந்து சைட்டில் என்னென்ன பண்ண முடியும், அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் காமனாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே வரும். வேர்ட்ப்ரெஸ் யூஸர் ரூல்ஸ்னு போட்டிங்கனாவே வேர்ட்ப்ரெஸ் ஓஆர்ஜியில் வந்துட்டு அந்த ரூலை வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. சூப்பர் அட்மின் தான் வந்துட்டு சைட்டோட டோட்டல் யூசர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற, டோட்டல் ரைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அட்மின். அவருக்கு கீழே தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து யார் யார் ஆத்தர், எடிட்டர், அவங்களோட போஸ்ட்டு, அவங்களோட ரைட்ஸு அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எடிட்டர் வந்து அவங்களுக்கு கீழே இருக்க யூஸர் போடுற போஸ்ட்டு இல்லை பேஜஸ் எல்லாம் வந்துட்டு எடிட்டர் செக் பண்ணிவிட்டு அதில் சேஞ்சஸ் இருந்தால் சேஞ்சஸ் பண்ணி அவர் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். அதாவது அவரோட ஓன் போஸ்ட் இல்லாமல் மற்றவங்களோட போஸ்ட்டெல்லாம் அவர் மேனேஜ் பண்ண முடியும். ஆத்தர் பார்த்திங்கன்னா அவரோட ஓன் போஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற மெம்பர்ஸோட போஸ்ட்டை வந்து அவர் எடிட் பண்ண முடியாது. ஆத்தரோட போஸ்ட் என்னவோ அதை தான் மேனேஜ் பண்ண முடியும். கான்ட்ரிபியூட்டர் வந்து போஸ்ட் க்ரியேட் பண்ணலாம், ஆனால் பப்ளிஷ் பண்ண முடியாது. அந்த கான்ட்ரிபியூட்டரோட பப்ளிஷை ஒன்று எடிட்டர் பண்ணணும், இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணணும், இல்லை சூப்பர் அட்மின் தான் பண்ண முடியும். அவங்க வந்து டைரெக்டாக பண்ண முடியாது எந்த ஒரு போஸ்ட்டையும். அடுத்து சப்ஸ்கிரைபர் வந்து ஒன்லி அவங்களோட ப்ரொஃபைலை மட்டும் தான் மேனேஜ் பண்ண முடியும். எந்த ஒரு போஸ்ட்டோ எந்த ஒரு சேஞ்சஸோ சைட்டில் பண்ண முடியாது. இதுதான் வந்து யூஸரோட ரைட்ஸ். யூஸர் ரெஜிஸ்டர் ஆக ஆக வந்து இங்கே ஆல் யூஸர் வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து 4 போஸ்ட் போட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே டம்மியாக ஒரு 4 போஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா, அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அடுத்து யூஸருக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துருந்தோன்னா அவங்க எவ்வளோ போஸ்ட்டு போட்டிருக்காங்களோ அந்த கவுண்ட் இங்கே வந்துடும். அவங்களோட ரோ இங்கே வந்துடும், அவங்களோட மெயில் ஐடி வந்துடும், அவங்களோட நேம் கொடுத்துருந்தாங்கன்னா நேம் வந்துடும். இங்கே வந்து டெலீட் ஆப்ஷன் இருக்குது, சேஞ்ச் ரோல். யூஸரோட ரோலை வந்து நம்ம இங்கே ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். என்ன ரோல் வேணுமோ கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னா இங்கேயே சேஞ்ச் ஆகிரும். எக்ஸ்ட்ரா யூஸர் வேணும்னா நியூவில் போயிட்டு யூஸர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாலே அவங்களோட டீட்டெயிலாக நம்ம வாங்கிக்கிட்டு இங்கே நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த யூஸர் நேம் பாஸ்வேர்ட் டீட்டெயிலை வந்துட்டு அவங்களுக்கு மெயில் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிடலாம். அப்படி சென்ட் பண்ணிக்கிட்டோன்னா அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் அட்மின் க்ரியேட் பண்ணுற யூஸர் நேம் பாஸ்வேர்டை அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து யுவர் ப்ரொஃபைல். இது வந்து அட்மினோட ப்ரொஃபைல். சைட்டில் எப்பயுமே பேசிக்காக நம்ம ஒரு பாஸ்வேர்டு வைப்போம். அந்த பாஸ்வேர்டு ஆன்லைனில் போட்ட பிறகு அந்த பாஸ்வேர்டு மாற்றணும். நம்ம அட்மினோட இமெயில் ஐடி, மெயின் இமெயில் ஐடியை மாற்றணும். அந்த இமெயில் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு சைட்டை மேனேஜ் பண்ணுறோம், நம்ம அட்மின் நம்ம பழைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம், அந்த இமெயில் ஐடி ஒர்க் ஆகலை, சைட்டில் வந்து இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டோம். அப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னா, எந்த ஒரு கன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அதுக்கு தான் கன்ஃபர்மேஷன் எல்லாமே வேர்ட்ப்ரெஸ் சென்ட் பண்ணணும். சப்போஸ் நம்ம பாஸ்வேர்டை மறந்துட்டோன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்குறப்ப மெயினான மெயில் ஐடி என்னவோ அதுக்கு தான் ஃபர்கட் பாஸ்வேர்டாக அனுப்பும். ஸோ அந்த மெயில் ஐடி வேலிட் இல்லைன்னா உடனே நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஒரு பாஸ்வேர்டை மறந்தால் கூட அதை ரெக்கவரி பண்ணி எடுத்துக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் செட்டிங்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, வெப்சைட் யூஆர்எல்,
நம்மளை பற்றின இன்ட்ரடக்ஷன் இது கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு திரும்ப சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நியூ யூசர் நேம் ரிப்பீட் த யூசர் நேம் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துட்டோன்னா நம்ம ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகிடும், அட்மினோட ப்ரொஃபைல். ஸோ இப்போ வந்து யூசர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு டுட்டோரியல் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகலாம்.